ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜ்ராஷ் ஆரிமோட்டிவ். ரொம்ப நாளாக வீடியோ காணோன்னு நீங்களாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க. அந்த டபுள் லைனில் வந்து மார்க் பண்ணி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த 2 டாட்டுக்கு இடையில சென்டர் டாட் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்றுமே கிடையாது, நம்ம குட்டி குட்டியாக செயின் போட்டோம் இல்லையா, இதை வந்து கிராஸாக நம்ம வந்து பெரிய செயின் போட போகிறோம். அந்த பெரிய செயின் போட்டுட்டு நம்ம திருப்பும் போது என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். இந்த ஸ்டிச்சோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து வீடியோஸ் எல்லாமே ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து இந்த கட் ஒர்க்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம வந்து அழகான ஒரு நெக்லைனே வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நல்லா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே எது ஆரம்பித்தாலும் ஜரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் த்ரெட் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேசிக் இப்போ தான் பழகிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே கீழேயும் டாட் வச்சு நம்ம 2 லைனாகவும் வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்போயுமே வந்து ஒரு வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியும், ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோஸ்லாம் பார்த்து எதெல்லாம் நமக்கு ஆப்டாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப்ஸ் ட்ரை பண்ணணும். இந்த லைன் மட்டும் பழகிட்டு நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. ஷேப்ஸ் ட்ரை பண்ணும்போது நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஷேப் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த ஷேப்பை நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டபிள்யூ மாதிரி போட்டோம் இல்லையா மேலே கீழேயும், அந்த ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்க அந்த லைனில் வந்து சைட் பை சைடு வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டைப்பும் வந்து நம்மளுக்கு ஜிக்ஸாக்டில் வந்து இது வந்து செகண்ட் டைப். இந்த டைப்பும் நம்ம வந்து கற்றுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இதோட இது எப்படி நம்ம போடும்போது இருக்குது, இதனுடைய அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு ஷேப்பில் நம்ம வந்து ஒரு 4-5 ஷேப் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நம்மளுக்கு பழக்கமாயிரும் இல்லையா. அதனால் எல்லா ஷேப்ஸுமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி வச்சு 2 ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு ஷேப் சதுரமாக வந்து ஒரு ஷேப் போட்டுட்டு அதை மட்டும் நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட இன்னொரு டைப்பும் ரெடி ஆயிரும். இது நாங்கள் உங்கள் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறோங்க்கா, எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் அதுக்கு நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தான் உங்களுக்கு வந்து நான் வந்து பழகிறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ வந்து பார்த்து அதை பழகும்போது நான் வந்து உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டபுள் லேயரில் ஜிக்ஸாக் போடும்போது நம்ம வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஒரு சிங்கிள் லைனாக ட்ரை பண்ணும்போது அது நம்ம போடுறதுக்கு தேவை கிடையாது. நம்ம சும்மா சைட் பை சைடு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாலே போதும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷேப்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக வந்திருந்தது. எனக்கு இந்த ஜேர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம காசு கட்டி பழகணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி பழகிறது எனக்கு பேசிக்காக வந்து ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.